திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி மதுரை மாநகராட்சியில் இடம்பெற்றுள்ளது. அண்மையில் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. இது உங்கள் ஊர் பகுதி. இதில் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குது என்று நீங்கள் எண்ணி பாருங்க. 200 கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியிலே நடந்திருக்குது. இந்த வீட்டுக்கு போற வரி, குடி வரி, கடை வரி, குப்பையில் போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க இந்த அரசாங்கம். அந்த குப்பையில் அதுல கூட முறைகேடு செய்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு. ஆக மக்கள் மேல் வரி போட்டு அந்த வரியிலே சுமார் 200 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். நாம சொல்லல, இந்த அரசுக்கு இங்கு இருக்கின்ற மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு இதில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள், இப்போ இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகையில் வந்த செய்தி. அது மட்டுமல்ல, இந்த மாநகராட்சியுடைய மேயர், அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும். அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணை இருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வரி வீட்டுக்கு மட்டுமில்ல, கடைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பல மாநகராட்சியில் அந்த ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. காஞ்சிபுரத்தில், திருநெல்வேலியில், அதே போல கோயம்புத்தூர், இப்படி பல மாநகராட்சியில் ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்ட அந்த பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க சொல்றது தெரியல, நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு அங்க மட்டும் இல்ல, பேரூராட்சியிலையும் ஊழல், நகராட்சியிலையும் ஊழல். இப்படி இந்த நகர்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூல்ல அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.